மோகன், டாக்டர், இந்த பொண்ணு துப்பாக்கியால சுடப்பட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யலாம். ஆல்ரைட் நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு. எஸ் டாக்டர். என்ன நடந்தது? யார் இந்த பொண்ணு? நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது மற்றொன்று. தத்துவம் பேசுறது நேரமில்லை. உங்க உடம்புல ரத்தக்கரையா இருக்குது. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்களா? டாக்டர், இன்ஸ்பெக்டர் சார், அந்த பெண்ணை சுட்டது நான் தான். டாக்டர், என்ன கைது செய்யுங்க. இல்லை இல்லை, என் மோகன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். இன்ஸ்பெக்டர் சார், என் எறும்பை கூட இம்சிக்காத இந்த இறுக்கமற்ற செயலை செய்திருக்கவே மாட்டான். தீர விசாரிக்காம அவசர முடிவுக்கு வந்ததுனா என் வாழ்வு பாழானது போதும். அதே போல் மோகன் வாழ்க்கையும் பாழாக்காதீங்க. அவன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் போது மற்றவர்கள் மறுத்து பேசுவதில் அர்த்தமே இல்லை. மோகன், மோகன், நீ இந்த காரியத்தை செய்வேன் என்னால் நம்பவே முடியலையே. இதுவரைக்கும் பெற்ற பிள்ளைய போல என்ன நினைச்சு பாசமும் பரிவும் காட்டி வந்ததுனால இந்த நேரத்துல உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுதான் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். நான் வரேன். மோகனை கைது செய்யாதீங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். பிரபல டாக்டர் ஜட்ஜ் ராமநாதனின் மகன். மோகன், இதெல்லாம் என்ன? இப்பதான் எனக்கு போன் வந்தது. உங்கள் மகன் ஒரு பெண்ணை சுட்டு விட்டான். ஏப்பா, அவர் சொல்றது உண்மையா? அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா, மன்னிப்பு? மோகன், இதுக்காக உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சேன். நாட்டுக்கே ஒரு நல்ல டாக்டர் ஆகி மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய நீ இப்படி ஒரு கொலைக்காரனா மாறிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா, அப்பா, நீ அப்படி என்ன அழைக்க நேர்ந்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வருத்தப்படாதீங்க சார். உங்க மகன் இப்படி செய்தது எனக்கே ஆச்சரியமா சார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குலத்தளவே ஆகுமா குணம். இவன் என் மகன் இல்லை. என்ன, இவர் உங்கள் மகன் இல்லையா? இல்லை, இவன் தந்தை ஒரு திருடன், தாய் ஒரு நடத்த கெட்டவன். நிறுத்துங்கள். காத்திரம் உங்கள் அறிவை மறைத்து விட்டதா பெரியவரே? அன்று சொன்னீர்களே, என்றைக்கும் மோகன் என் பிள்ளைதான் என்று. அந்த வார்த்தை காற்றிலே பறந்து விட்டதா? அன்று பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த நேரத்திலே தன் கொஞ்சம் மொழிகளால் இன்பமூட்டிய போது இவன் உங்கள் பிள்ளை. படித்து பட்டம் பெற்று பேரும் புகழும் தேடிக் கொடுத்த போது இவன் உங்கள் பிள்ளை. ஆனால் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்து குற்றவாளியாக நிற்கும் போது மட்டும் இவன் உங்கள் பிள்ளை இல்லை. அப்படித்தானே? அது உங்கள் தவறல்ல. தாயின் கடமையை தட்டி கழித்தேனே, அது என் தவறு. சந்தர்ப்பம் செய்த சதியால் கணவனால் சந்தேகிக்கப்பட்டு திராதரவான நிலையில் நான் தவித்த போது என் வாழ்வு கருகிவிட்டாலும் என் பிள்ளையின் வாழ்வாவது மலரட்டும், பெரிய இடத்தில் வளர்ந்து பேரோடும் சீரோடும் சிறப்போடும் இருக்கட்டும் என்று பேராசைப்பட்டேனே, அது என் தவறுதான். பெற்றவள் நான் என்று தெரிந்தால் உங்கள் பெருமைக்கு இழுக்கு வந்து விடுமோ, பிள்ளையின் நல்வாழ்வு பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து பெற்றும் பெறாதவளா மகன் இருந்தும் மலடியா இத்தனை காலமும் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டிருந்த எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. கடமை தவறாத கர்ம வீரன் பெற்றெடுத்த பிள்ளையை திருடன் மகன் என்று சொல்லும்படி செய்தேனே, அதற்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. பெற்ற தகப்பனே தன் பிள்ளையை கைது செய்யும் கொடுமையை காணும் நிலைமை என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த தாய்க்கும் ஏற்பட்டிருக்காது, ஏற்படவும் வேண்டாம். அம்மா, 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 என்னை பெற்றதற்காக நீங்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள், எவ்வளவு பழிச்சொற்களை சுமந்திருக்கிறீர்கள். அம்மா, நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தியாகத்தை போல் உலகத்தில் வேறு எந்த தாயும் செய்திருக்கவே மாட்டாள். அம்மா, செய்திருக்கவே மாட்டாள். மகனே,
மோகன் என் மகனா? டாக்டர் மோகன் என் மகனா? அப்பா அப்பா, பல வருஷங்களுக்கு பிறகு என் மகனை குற்றவாளியாக சந்திக்கிறேன். அம்மா, வேண்டாம், அவனை மன்னித்து விடுங்கள். அண்ணா, இருங்க. மது, இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணை சுட்டது நான் தான். என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. மது, நீங்க அந்த பொண்ணை சுட்ட? ஆமாப்பா, இந்த பழி என் மேல வந்துருச்சுதுன்னா என் கல்யாணம் நின்னு போகுங்கிறதுக்காக தன் மேல ஏத்துக்கிறார் அண்ணன். உண்மையிலேயே நான் தான் குற்றவாளி. சாம், என்ன கைது பண்ணுங்க. நீங்கள் யாருமே குற்றவாளியா? நான் தான் குற்றவாளி. யாரு? மிஸ்டர் சிதம்பரமா? என்ன நீங்களா? என்ன சொல்றீங்க? சுந்தரம், அந்த பெண்ணை நான் தான் சுட்டேன். உன்னிடமிருந்து நான் தப்பி ஓடியதன் காரணம் என் மகள் சுமதிக்கும் மதுவிற்கும் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரே ஆசை. அந்த ஆசையில் குறுக்கிட்டாள் அந்த பெண். தன்னை மணந்து கொள்ளும்படி மதுவை வற்புறுத்தினாள். மறுத்தால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் பயமுறுத்தினாள். மதுவும் அதற்கு பயந்து ஒத்துக்கொண்டான். மறைவில் இருந்து நான் அதை பார்த்தேன். அப்படி அவன் அவளை மணந்து கொண்டிருந்தால் என் ஆசை அழிந்துவிடும் என்பதற்காகவே நான் அவளை சுட்டேன். இதோ உன்னிடமிருந்து எடுத்த ரிவால்வர், இதனால் தான் சுட்டேன். அம்மா, என் ஆசை நிராசையாகிவிட்டது. கடைசி நேரத்திலாவது என் மகளுடைய திருமணத்தை பார்க்கலாம் என்று இருந்தேன். அது முடியாமல் போய்விட்டது. அனாதையாயிருந்த என் மகளை நீங்கள் தான் எடுத்து வளர்த்தீர்கள். அவளுக்கு திருமணத்தையும் முடித்து விட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அம்மா. என்ன சுமதி லட்சுமியின் வளர்ப்பு பண்ணா? ஆமாம் ஐயா. போலீசுக்கு பயந்து என் மனைவியும் என் குழந்தை 6 மாத வயதிலே இருக்கு அனாதையாக விட்டுவிட்டு ஓடிவிட்டேன். என் மனைவியும் இறந்து விட்டாள். பிறகு இந்த புண்ணியவதிதான் எடுத்து இவளை வளர்த்தாள். லட்சுமி, லட்சுமி, எங்களை மன்னிச்சிடுமா. உண்மை தெரியாம அனாவசியமா அவன் மேல பழி சுமத்திட்டோம். மிஸ்டர் சுந்தரம், உங்க மனைவி லட்சுமி மகா உத்தம், பெரிய தியாகி. சுந்தரம், என்னால் பரிதீர்க்கப்பட்ட உன் குடும்பம் தான் என் மகள் வாழ்வுக்கு உதவியாக இருந்தது. உங்களுக்கு நான் செய்த துரோகத்தை நினைக்கும் பொழுது என் மனசாட்சி என்னையே கொல்லுகிறது. ஐயா, உங்களை நான் கடைசியாக ஒன்று கேட்டுக் கொள்ளுகிறேன். என் மகளை திருடன் மகள் என்று யாரும் நிராகரித்து விடக்கூடாது ஐயா, நிராகரித்து விடக்கூடாது. ஐயா, ஏற்கனவே சுமதிக்கும் மோகனுக்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டும். நாங்கள் தான் அதை தடுத்தோம். சுமதி லட்சுமியின் சொந்த மகள் என்று தவறாக நினைத்து விட்டதா? சுமதி யாருன்னு தெரியாமதான் தன் தம்பிக்கே மணமுடிக்க ஏற்பாடு செய்தான் மோகன். மிஸ்டர் சுந்தரம், உங்க மகன் மோகனுக்கும் சுமதிக்கும் திருமணத்தை முடிச்சு விடலாம்னு நினைக்கிறோம். உங்க அனுமதி தேவை. என்ன அனுமதி கேட்கறீங்களே? அவனை வளர்த்த உரிமை உங்களுடையது. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. மோகன், நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். சுந்தரம், என் வேலை முடிந்து விட்டது. அழாதே, அழாதே. எனக்காக நீங்கள் யாருமே அழ வேண்டாம். குறுக்கு பாதையிலே நடப்பவனுக்கு இதுதான் தண்டனை. நான் வருகிறேன். ஓகேலா, ஓகேலா.